ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரூம் பாய், வாட்டர்மேன் அவங்களுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதை வந்து பார்க்குறதுக்கு கூகுளில் போய்ட்டு எம்ஹெச்சி ஜாப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் 2026 நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் வந்து கீழே நிறையா லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கெல்லாம் போகாமல் ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அஃபிஷியல் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம், ஹை எஜுகேஷன், ஹை கவுண்டர், டிஸ்டிங்ஷன், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரைட் சைடில் டாப்பில் இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதிலே போட்டிருக்காங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரூம் பாய், கார்டன், வாட்ச்மேன், வாட்ரூம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போன்றவங்க கடந்த வருஷம் அப்ளை பண்ணவங்களுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து இப்போ தான் வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் எதை பேஸ் பண்ணி வெளியிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72/73 2025, டேட் 6/4/2025. அன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு தான் இது. இதில் வந்து தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க எதுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய அஃபிஷியல் போர்ட்டலில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பேமெண்ட் பண்ணாதவங்க, தவறி பண்ணவங்க, அந்த மாதிரி ஆனவங்க ரிஜெக்ஷன். அடுத்தது வந்து ஏஜ் பார்டு, அந்த மாதிரி ஏஜ் பாரானவங்களுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராசஸிங், மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. லோ கேட்டகரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதையும் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3299 ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. சரிங்களா? இது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்கள் நேமும் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு, என்ன ரீசன் சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த டைம் அப்ளை பண்ணக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்வு செல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.